அவங்க தப்பு செஞ்சாங்க, அதனால நான் சொல்லிட்டேன். இதில் எனக்கு என்ன இருக்குது? அவங்க கோபமாக இருந்தால் கோபமாக இருக்கட்டுமே. நிறைய நேரம் தப்பு செஞ்சால் இறங்கி போயிடும், தப்பு செய்யலாம் இறங்கி போக மாட்டோமே, அப்படியே நிற்போம். ஐ டென்ட் டூ எனிதிங் ராங். இன்றைக்கி கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சோன்னு நம்ம நட மாறிடுது, உடை மாறிடுது, ஸ்டைல் மாறிடுது. கொஞ்சம் ஒரு ப்ரொமோஷன் வந்த உடனே ஒரு ஐடி கம்பெனியில் ஏதோ ஒரு இடத்துல சாதாரணமாக சேருவாங்க, ஒரு டெக்னீஷியனாக சேருவாங்க. பை காட்ஸ் கிரேஸ் உயர்வு வந்தோடனையும் நம்மளுடைய தோற்றங்கள் மாறக்கூடாது. நம்மளை யாராவது ப்ரெஷர் பண்ணும்போது, நம்மளை யாராவது இன்சல்ட் பண்ணும்போது பயங்கர கோவம் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு தோணும். ஆனால் அந்த இடத்துல நம்ம சாந்தமான அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணும்போது சாந்தமாக இருக்க முடியும். பழி வாங்க மாட்டோம், சொல்லியாவது காட்டிடுவோம்ல, நீ தப்பு பண்ண, நீ இது எனக்கு செஞ்ச, நீ பண்ணது துரோகம், சொல்லியாவது காட்டிடுவோம். இல்லைங்க, நற்கனிகளை வெளிப்படுத்துறதா இருக்கும். அதான் பரலோக ஞானம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஃபிட் ஃபார் ஹிம் பவர்ட் பை ஸ்டீவ்ஸ் ஜிம் ஃபிட்னஸ் செஷன் உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணுறோம். டுடேஸ் செஷன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் டுடேஸ் செஷன் இஸ் ஃபார் தோஸ் ஹூ சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் த ஹோல் டே. ஓகே, நம்ம இந்த சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் இல்லை டெஸ்க் ஜாப்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன். உங்கள் பிஸி டேயில் யூ கேன் ஜஸ்ட் டேக் அரவுண்ட் 5 minutes அண்ட் இந்த ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா யூ வில் ஃபீல் வெரி ரிஃப்ரெஷ்ட் and you will work the whole body. The whole body stretch பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Today's session என்னன்னு பார்த்தீங்கன்னா, we are going to do 8 stretches and in the 8 stretchesல we will cover the whole body from top to bottom. Okay, so every stretch will be for 30 seconds. First நம்ம என்ன பண்ணலாம்னா, we will show you each stretch. ஒரு stretch எப்படி பண்ணணும்னு we will show and then we will get into the workout. Okay, so we're going to have Surya. Hi Surya. Hi. Surya is going to show us beginning how to do each stretch. Surya, show us how to do a Samson stretch. Surya. Okay, ரொம்ப simple Samson stretch. This is your left leg, starting with the left leg first. So in the position we will hold for 30 seconds. பாத்தீங்கன்னா your knees should not touch the ground. சரிங்களா? And full stretch of your hands, full stretch of the back. Okay, very good. And then shift to right. Samson stretch right. All right, very easy. We're just going to switch the legs. சரிங்களா? Okay. Next we will see toe reach stretch. So start with your hands up and then you go down and reach and touch your toes. நீங்க எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க. டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு டச் த டோ. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணால் போதும். ஓகே, அண்ட் தென் கம் பேக் அப் அண்ட் தென் சேஞ்ச் த லெக். ஸோ திஸ் இஸ் டோ ரீச் ஸ்ட்ரெச். தென் வி வில் சி அ டீப் ஸ்குவாட். டீப் ஸ்குவாட். ஓகே, ஸோ இந்த பொசிஷனை யூ ஷுட் ஹோல்ட் ஃபார் 30 seconds. ஓகே, ஆல் ரைட், தட் இஸ் டீப். தென் கிராஸ் பாடி ஷோல்டர் left. Okay, so you start with your left hand, across the shoulder. Okay, push your elbow back. In the elbow பின்னாடி push பண்ணுங்க in the hand. Okay, that is cross body shoulder left and then cross body shoulder right. Okay, ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து நிறைய இடம் கூட வேண்டாம். உங்க ஆஃபீஸில் ஒரு சைலண்டான ஒரு இடம் இருந்தாலே போதும். You can actually do it at your office. Okay, next cobra stretch, down on the ground. Okay, legs on the ground. Padina back full stretch. So this stretch is for the back. Okay, heads up and that is a cobra stretch. Last one the tricep stretch. Let's do a tricep stretch. Okay, elbows pointing back. உங்க கையில உங்க back pat பண்ற மாதிரி position பாருங்க, and then you pull your elbows back. இந்த கையால உங்க elbows பின்னாடி pull பண்ணனும். Okay, and then switch. Okay, so we're going to do each of these movements for 30 seconds. Are you ready? Okay, let's start. 30 seconds each and let's have the music.
All right, so let's start. We'll start with the Samson stretch left leg, okay? Ready? Here we go. So hold this position for 30 seconds. Hold it, almost. And change. 10 seconds rest. And then we go to the next move. And go. Right leg. As you stretch, breathe in and breathe out. Don't hold your breath. And rest. Okay, so we're going to go next for the toe stretch. 10-second break and then we go for the toe stretch. And go. Hold it. Come back up. And then we switch the leg. Come back up. Next leg. Come back up. And break. So the next movement on the deep squat. Okay, everybody in position. Hold this position for 30 seconds. Your hips should be below your knees. And rest. Okay, next movement, cross body, shoulder, left. Use your left hand. Move to the right and push your elbow back. And hold this position for 30 seconds. This is very easy, you don't need a lot of place to do this. And rest. 10 seconds rest and we're going to switch. Adutha kaiki, we will move to the right hand. All right. Push your elbow back and hold that position. And the shoulder stretch out there you should feel. You should feel your shoulder stretch. And rest. So next we're going to go for a cobra stretch. So you should go on the ground. Lie on the ground. And up. So hold this position for 30 seconds. Feel the stretch on your back. Breathe in and breathe out as you do it. And rest. So the last movement is the tricep stretch. Take your hands, right hand, put it at the back. Your left hand on your elbow. Pull your elbow back. And hold that position. Okay, hold that position. Good job. So you should feel the stretch in this area.
and break. Last one. Change your hands, okay? And go. Pull and hold, pull and hold. Feel the stretch of your triceps. And break. Good job. So you see, even a simple stretching session, you will start sweating if you do it correctly. Okay, so this is very important for those who are sitting in front of the desk the whole day. Computer முன்னாடியே உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்க இல்லை ஒரு டெஸ்க் முன்னாடி உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் அவுட், ரொம்ப சிம்பிளான ஒர்க் அவுட், ரொம்ப டைம் கூட கிடைக்காது, ரொம்ப இடம் கூட தேவைப்படாது, எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை. So you can do it very easily. So Surya, every week we have something very important in every session, Allah. Yeah. What is it, Surya? So that is a healthy habit. Yes, so every session has a healthy habit. அதை நீங்கள் வந்து every week follow பண்ண ரொம்ப important. Okay, so Surya, what is the healthy habit for this week? This week is a read a book. Hey Surya, today I just remembered, I read a book this week. This book is filled with wisdom, understanding. Every day it taught me how to live each day. Do you know what that book is? Do you know what that book is? This book is called Proverbs. It's in the Bible. It has 31 chapters. I encourage you to read it. It is not spiritual, but it is giving you wisdom and understanding and knowledge on how to live each day. So நான் உங்களை எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணுறேன் இந்த ப்ராவர்ப்ஸ் புக்கை படிக்க இந்த வாரத்தில். ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் வீக். See you next time. Bye bye. இந்த ஃபிட் ஃபார் ஹிம் இந்த ப்ரோக்ராமில் மறுபடியும் உங்களை பார்ப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அழகாக அந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கல்ல, அவங்க ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அண்ட் அது முடிவில் அவங்க சொன்னாங்க, யூ கேன் ரீட் ப்ராவர்ப்ஸ்னு அழகாக ஒரு காரியம் சொன்னாங்க. அதை நடத்தினவங்க இல்லை, பிகாஸ் ஃப்ரம் தேர் யூ கேன் கெயின் லாட் ஆஃப் விஸ்டம். இந்த நீதிமொழிகளை வாசிக்கும் போது நிறைய ஞானமுள்ள காரியங்கள் போடப்பட்டிருக்குது, அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஞானம்னு சொல்லும் போது யாக்கோபு 3வது அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானமானது எப்படி இருக்குதான், முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதமாய் இருக்கிறது. முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹெவன்லி விஸ்டம்ல போட்டிருக்குது, பரலோகத்தில் வருகிற அந்த ஞானம் எப்படி இருக்குதா, சுத்தம் உள்ளதாயும். இந்த பரலோக ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில் இந்த பரலோக ஞானம் இருந்தது. நான் இதை தியானத்துக்கு கொண்டிருக்கும் போது ஆண்டு என்னோட பேசினார். இந்த பரலோக ஞானம் என்பது இந்த 7 விதமான குவாலிட்டிஸ் இருக்குல்ல, இந்த 7 விதமான குவாலிட்டிஸும் யோசேப்புக்குள்ள பார்க்க முடியும். முதலாவது இந்த பரலோக ஞானம் சுத்தம் உள்ளதாயும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் போட்டிருக்குது, யோசேப்பு 17 வயது இருக்கும்போது தன் சகோதரரோடு சேர்ந்து ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனா முடிவுல பாத்தீங்கன்னா அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். தட் மீன்ஸ் 10-11 பேர் ஆடு மேய்க்கிறாங்க, 10 பேர் அண்ணன்மார், அவங்க செய்யற துன்மார்க்கத்தை தன் தகப்பட்டு சொல்லிடுவானா. ஸோ அவங்களுடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானம், அசுத்தமான காரியங்களை செய்வதற்கு ரொம்ப ஞானமாக செய்கிறாங்க. ஆனால் இவனுக்குள்ள பரலோக ஞானம் இருந்ததுனால, அது சுத்தமுள்ளதாக இருக்கிறதுனால தன்னை சுத்தமாய் காத்து கொண்டான். அவங்க செய்கிற துன்மார்க்கத்தில் ஈடுபடாம தன்னை சுத்தமாய் பாதுகாத்து கொண்டான். கர்த்தருடைய பரலோக ஞானம் நமக்குள்ள வரும் பொழுது நமக்குள்ள என்ன தோணும் தெரியுமா, நம்ம சுத்தமா இருக்கணும், நம்ம பரிசுத்தமா இருக்கணும், தீமைக்கு விலகி இருக்கணும். யோசேப்புக்குள்ள அந்த ஞானம் இருந்தது. அவங்களுக்கும் ஞானம் இருந்துச்சு, தவறு செய்வதற்கு அந்த ஞானத்தை பயன்படுத்தினாங்க. ஆனா இங்க யோசேப்பு அந்த ஞானத்தை எதற்கு பயன்படுத்துறான், சுத்தமா இருக்கு. ஏன்னா அது பரலோகத்தில் வருதுல்ல, அது அசுத்தத்தை ஒத்துக்காது. It will never accept unholy things. So Joseph was given the heavenly wisdom which really helped him to be holy. அவன் பரிசுத்தமா பியூரா இருப்பதற்கு உதவி செய்தது. ரெண்டாவது யோசேப்புக்குள்ள அந்த பரலோக ஞானம் இருந்ததுனால அவன் சமாதானம் பண்ணுகிறவனா இருந்தான் என்று பார்க்கிறோம். எப்படின்னு சொல்றோம்னா, அந்த தன்னுடைய சகோதரத்தை போய் தன்னுடைய ட்ரீமை சொல்றான். அண்ணன் எனக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. 5ஆம் வசனம் பாருங்களேன். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான்.
போட்டான், அது நிமித்தம் அவனை பகைத்தார்கள். ரொம்ப இன்னசென்ட்டாக போய் அண்ணன் எனக்கு ஒரு சொப்பனை வந்துச்சு, அந்த சொப்பனத்தில் எல்லா அரிக்கட்டுகளும் உங்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் என்னை வணங்குற மாதிரி நான் கனவு கண்டேன்னு அப்படின்னு சொல்கிறோம். பயங்கர ஃபெட்டப். ஆல்ரெடி அப்பாட்ட போட்டு கொடுத்துட்டான், அப்பாட்ட செஞ்ச தப்பெல்லாம் போட்டு கொடுத்ததுனால ரொம்ப கோபமாக இருக்காங்க அண்ணன்மார். இப்போ போய் சொல்கிறான், அண்ணன் ஒரு சொப்பனை நான் கண்டேன். ஏன் போய் சொல்லணும்? யோசிப்புக்கு தெரியாதா இவங்கெல்லாம் என் மேலே கோபமாக இருக்கிறாங்க, நம்ம போகக்கூடாது, அவங்க தப்பு செஞ்சாங்க அதனால நான் சொல்லிட்டேன், இதில் எனக்கு என்ன இருக்குது? அவங்க கோபம் வந்தால் கோபமாக இருக்கட்டுமே. நிறைய நேரம் தப்பு செஞ்சால் இறங்கி போயிடும், தப்பு செய்யலாம் இறங்கி போக மாட்டோமே, அப்படியே நிற்போம். ஐ டென்ட் டூ anything wrong. Why I need to go and ask apology? Why I need to go and reconcile? ரெக்கன்சிலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சமாதானம் பண்ணுறவர்கள் பாக்கியவான்கள்ல. அவன் போய் அண்ணன்மார் எப்படி இருக்கிறாங்க, கோபமாக தான் இருக்கிறாங்க, அப்பாட்ட சொன்னதுனால சமாதானப்படுத்தலான்னு போய் தன்னுடைய ட்ரீம்ஸை சொல்கிறான், தன்னுடைய கனவை சொன்ன. இன்னும் பகைக்கிறாங்க. அவன் இருதயத்தில் கள்ளம் கபடமே இல்லை. அண்ணனோட எப்படியாவது இணைஞ்சிடணும், அண்ணம்மா கூட சமாதானமாயினது தான் போய் சொப்பனத்தை சொல்கிறான். இன்னும் பகைக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அண்ட் ரெண்டாவது காரியம் பாருங்க, ஏன் அவங்க பகைக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லையா? இந்த மாதிரி உலக ஞானம் வரும் பொழுது அவனோட கண்கள் மூடப்படுமா, நன்மையானதை பார்க்கக்கூடாதபடிக்கு. தன் சகோதரன் தானே சொல்கிறான் அப்படின்னு யோசிக்க முடியல. இவன் நம்மளை துரைத்தனம் பண்ண பார்க்குறான், நீ என்னை துரைத்தனம் பண்ண பார்க்குறாயோ அப்படின்னு தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாந்தமும் இணக்கமும் அடுத்த காரியம், சாந்தமும் இணக்கமும். அந்த 37ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் அவங்க அவனுக்கு உத்தரவு சொல்கிறாங்க. அவன் சொப்பனத்தை சொன்ன உடனே, அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அதிகமாய் பகைக்கிறார்கள். இவன் சமாதானம் பண்ணணும்னு போய் காரியங்களை பேசி சரி செய்யலான்னு போனால் இன்னும் கோவப்படுறாங்க, இன்னும் அவன் மேலே ரொம்ப பகைக்கிறாங்க. ஆனால் இந்த எல்லாத்துலேயும் சாந்தமாக இருக்கிறான், அவன் ரியாக்டே பண்ணல. ஜோசப் had the heavenly wisdom. அவனுக்கு பரலோக ஞானம் இருந்ததுனால அந்த சாந்தமாக இருக்க அவன் பழகிட்டான். சரி, ஓகே, இவங்க கோவப்படுறாங்க, என்னை பகைக்கிறாங்க, குவாய்ட்டாயிடுறான். இணக்கமாக இருக்க சொல்லும்போது சப்மிசிவாக இருக்கிறது. இப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்திட்டார் யோசேப்புக்கு. நான் உன்னை உயர்த்த போகிறேன், உன் சகோதரர்களை காட்டில் உயர்த்த போகிறேன், தாய் உன் தந்தையை காட்டில் உயர்த்த போகிறேன் அப்படின்னு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தின உடனே அவனுக்குள்ள ஒரு மேட்டிமை வந்துடல. நம்ம தான் நெக்ஸ்ட்டு, எல்லாம் சொல்கிறத கேளுங்க அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ளே உண்டாகலை. சப்மிசிவாக இருக்கிறான். எப்படி சப்மிசிவாக இருக்கிறான்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? வசனத்தில் பாருங்களேன், 37ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் அவங்க அப்பா கூப்பிடுறாரு. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீதேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவரிடத்திலே அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன், இதோ போகிறேன். அவனை ரெஸ்பாண்ட் பாருங்களேன், இதோ போறாப்பா, எனக்கு கனவு வந்துடுச்சு, எனக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போறார், நான் அப்படியே லைம் லைட்டில் இருக்க போறேன், என்ன உயர்த்த போற ஆண்டவர் அப்படின்னு சொல்லி தகப்பனுக்கு பெருமையா இல்லை, சப்மிசிவாக இருக்கிறான், சாந்தமாக இருக்கிறான். அண்ணன்மார் கோவப்படும் பொழுது இன்னொரு பக்கம் தன் தகப்பனும் கோவப்பட்டார், அவரும் கோவப்பட்டார். இன்னொரு சொப்பனத்தை சொல்கிறான். செகண்ட் ட்ரீம் சொல்லும் போது அவங்க அப்பா அவனை கடிந்து கொள்றார். என்ன, நாங்களும் அவனை வணங்குவோமா அப்படின்னு கடிந்து கொள்றார். ஆனாலும் அவன் எல்லாருக்கும் சப்மிசிவ் ஆக்குறான், அவங்க அப்பாட்ட விட சப்மிசிவ் ஆக்குறான். நீ போகணும் அப்பான்னு சொன்னோடனையும், எனக்கு கனவு வந்துடுச்சு, எனக்கு கர்த்தரை உயர்த்த போறாரு, நான் ஏன் போய் அவங்களெல்லாம் பார்க்கணும், நான் ஏன் போய் அவங்க காலில் விழணும், அவங்க என்னை பகைக்கிறாங்க, அவன் என்னை கோபமாக இருக்கிறாங்க, எரிஞ்சு விழுறாங்க, நான் ஏன் போகணும்? இல்லை, பரலோக ஞானமானது சாந்தம் சமாதானமும் இணக்கம் உள்ளதாயும். நம்மளுக்குள்ள அந்த இணக்கம் இருக்கணும், சப்மிசிவ் ஸ்பிரிட். ஒரு முறை நாச்சியாராகிய சாரால் ஆகாரை கோபப்படுத்தி பேசும்போது ஆகார் ஓடி போயிடுறா, என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி ஓடி போயிடுறா. ஒரு தூதன் பார்த்து சொல்றாரு, எங்கேருந்து வருகிற, எங்கே போற, போ, உன் நாச்சியார் இடத்துல அடங்கிரு. மெனி டைம்ஸ் நம்மளை யாராவது ப்ரெஷர் பண்ணும்போது, நம்மளை யாராவது இன்சல்ட் பண்ணும்போது, we really want to react, we really want to show, பயங்கர கோவம் நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு தோணும். ஆனால் அந்த இடத்துல நம்ம சாந்தமான அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணும்போது சாந்தமாக இருக்க முடியும். நம்மளை எப்படியாவது நம்மளை ரியாக்ட் பண்ணி நம்மளை கோவப்படுத்தி நம்ம சாட்சியை கெடுக்கணும்னு பார்ப்பாங்க. சரியா? இதை பார்க்குற உங்களோட ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய சாட்சியை கெடுக்க, உங்களை கோபப்படுத்தி, உங்களை கஷ்டப்படுத்தி, உங்களை சாட்சியை கெடுக்க யோசிப்பாங்க. நீங்கள் பரலோகத்தை ஞானத்தை பெற்றவர்களாக இருந்தால் சாந்தமாக இருப்பீங்க, சமாதானம் பண்ணுவீங்க, நீங்கள் நிற்க மாட்டீங்க. நான் ஏன் போய் சாரி கேட்கணும்,
அப்படி இருக்க மாட்டீங்க. நீங்கள் போவீங்க, ஐம் சாரி பிரதர், இப்படி நடந்து போச்சு, ஐ டென்ட் மீன் இட், நான் அப்படி மீன் பண்ணலை, இப்படி நடந்து போச்சு. அப்படி பண்ணி பாருங்களேன், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். சமாதானம் பண்ணுறவங்க பாக்கியவான்கள். கடைசி வர இணக்கம் உள்ளதாயும், தட் மீன்ஸ் சப்மிசிவ். எந்த உயரத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு போனாலும் சப்மிசிவாக இருக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சோன்னு நம்ம நட மாறிடுது, உட மாறிடுது, ஸ்டைல் மாறிடுது. கொஞ்சம் ஒரு ப்ரொமோஷன் வந்த உடனே ஒரு ஐடி கம்பெனியில் ஏதோ ஒரு இடத்துல சாதாரணமாக சேருவாங்க, ஒரு டெக்னீஷியனாக சேருவாங்க. பை காட்ஸ் கிரேஸ் ஒரு உயர்வு வந்தோன்னையும் நம்மளுடைய தோற்றங்கள் மாறக்கூடாது, நம்மளுடைய பேச்சு மாறக்கூடாது. அதே சப்மிசிவ் ஸ்பிரிட். தகப்பன் கீழே யோசேப்பு அடங்கி தான் இருக்கிறார். கடைசி 600 போட்டிருக்கு, இரக்கத்தாலும் நற்கனிகளாலும். அவர் எப்படி இருக்கார்? இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும். ஸோ பரலோக ஞானத்தில் அடுத்தது என்னன்னா, இறக்கம் இருக்கும், நற்கனி இருக்கும். யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் யோசேப்புக்கு பேசின மாதிரி உயர்த்திட்டார், உயர்த்தி ஆஸ்வதிச்சிட்டார். எப்படி உயர்த்திருக்கிறாரு? 41ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பார்வோன் சொல்றாரு, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்துகிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறு ஒருவனும் இல்லை. இது பார்வோனுடைய ஸ்டேட்மெண்ட். அவர் பஞ்சம் வரப்போகுதுன்னு அவரோட ட்ரீமில் வெளிப்படுத்தி சொன்னதுனால பார்வன் சொல்கிறாரு, உன்னை போல விவேகம் உள்ளவனும் உன்னை போல ஞானம் உள்ளவனும் இல்லை. ஸோ இந்த இதுதான் இந்த பரலோக ஞானம். சாதாரண ஞானம் இல்லை. நோ, நாலேஜ் இஸ் சம்திங் வி அக்வயர்ட் பை ஸ்டடீஸ் ஆர் அகாடமிக்ஸ், பட் விஸ்டம் தட் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். அந்த விஸ்டமில் இதெல்லாம் அடங்கி இருக்குது. அவர் பார்வோன்னு சொல்லும் போது கூட இந்த ஞானத்தை சொல்கிறார், உனக்கு இவ்வளோ ஞானம் இருக்குது, எல்லாவற்றையும் செய்கிற. ஸோ இவன் ஞானத்தில் என்ன இருக்குதுன்னா இரக்கம். ஸோ இப்போ பெரிய உயரத்துக்கு வந்துட்டார் யோசேப்பை. பார்வோன் அவருடைய செகண்ட் பர்சனாக நியமிச்சிட்டாரு. நியமித்த பிறகு இப்போ என்ன நடக்குது? ஆண்டவர் சொன்ன மாதிரி சொப்பனம் நிறைவேறுகிறது. அவங்க அண்ணன்மாரெலாம் வராங்க, 10 பேரை எகிப்துக்கு தானியம் கொள்ள வராங்க. தானியம் கொள்ள வரும் பொழுது அவங்கள யார் பார்க்குறா? யோசேப் பார்க்குறான். யோசிச்சு பாருங்களேன், அன்னை பகைத்தவர்களும் அவன் வஸ்திரத்தை உரிந்தவர்களும் அவன் கண் முன்னாடி இருக்கிறாங்க. அவனை குழியில் போட்டவங்களும் அவனை அடிமையாக்கினவங்களும் யோசேப்புடைய காலில் விழுந்து கிடக்கிறாங்க. அவனை குற்றவாளியாக்கி அவன் சிறை தண்டனை அனுபவிப்பதற்கு காரணமாக இருந்தவங்களும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது யோசேப்புக்கு என்ன வரணும்? கோபம் வரணும், பழி வாங்கணுன்ற எண்ணம் வரணும். We are waiting for it. ஏசப்பா நமக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் தான் இந்த சான்ஸ் கொடுத்தீங்க, இன்னைக்கு உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன்னு யோசிக்கிறோமா? அது தெய்வீக ஞானம் அல்ல, அது பரத்தில் வருகிற ஞானம் அல்ல. அப்படி ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை செய்ய விடவும் மாட்டார், நீங்கள் செஞ்சால் அதை விரும்பவும் மாட்டார். அவன் என்ன செய்கிறான்? இரக்கத்தினாலும் நற்கனிகளாலும். வசனம் பாருங்களேன், 45ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம் முதல்ல பார்க்கும்போது, யோசேப்புன்னு தன்னை வெளிப்படுத்தின உடனேயுமே அவங்களுக்குள்ள கலக்கம் வந்துருச்சு. அவங்க கலக்கமுற்று இருந்ததுனாலே ஒன்றுமே பேசலையாம். யோசேப்பா, இவனா இந்த ராஜா யோசேப்பா, ஐயோ அப்படின்னு யோசிச்சு கலக்கம் ஒன்றும் பேசவே இல்லையா. 5ஆவது வசனம் பாருங்கள், இப்படி சொல்லுகிறது, என்னை இவ்விடத்துக்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இதுதான் பரலோக ஞானம் பார்க்குது. ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஒரு ப்ராப்ளத்துக்குள்ள நம்ம போயிட்டோம், இவங்க தான் அது காரணம் தெரியும். ஆனால் அந்த தீமையை கர்த்தர் நன்மையை மாற்றுகிற தேவன். அந்த தீமையை நன்மையை மாற்றார். நன்மைக்கு இப்போ யோசேப்பு வந்துட்டான். ஆனால் கடந்து வந்த பாதையை பார்த்து அவங்கள தண்டிக்கவும் முடியும், கடந்து வந்த பாதைகளை பார்த்து அவங்கள வெறுக்கவும் முடியும். ஆனால் அவன் கடந்து வந்த பாதையை பார்க்காம சேர்ந்த இடத்த பார்த்துட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவன் தன் சகோதரனிடத்துல இரக்கம் பாராட்டான். அவங்க எல்லாரு மேலேயும் இரக்கம் பாராட்டி என்ன செய்கிறானா, அவங்க எல்லாருக்கும் நற்கனிகளை வெளிப்படுத்துகிறானா. என்ன கனி? ஆவியின் கனியாகி ஒரு நீடிய பொறுமை. யார் தான் இருந்தாலுமே அவங்களால அதை மன்னிக்கவே முடியாது. ஒரு பெரிய யுத்தம் நடக்கும் பொழுது அந்த யுத்தத்தில் நிறைய மிலிட்ரி மேன் அந்த மக்களை பயங்கரமாக கொடுமையாக சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. சுட்டு கொள்ளும் போது ஒரு டாக்டருடைய சொந்த சகோதரனை சுட்டு கொன்றுவான் அந்த ஆர்மி மேன். இதை அவன் பார்ப்பான், எங்கள் அண்ணனை இவன் சுட்டு கொண்டுட்டான் எதிரி அப்படின்னு பார்த்துட்டே இருப்பான். பார்த்து முடித்த பிறகு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா இவங்க அண்ணனை சுட்டவனே காயப்பட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வருவான். அப்போ அவனை அட்டென்ட் பண்ண இந்த டாக்டர் தான் போய் ஆகணும். தன் சொந்த அண்ணனை
கண் முன்னாடியே கொண்டவன் இந்த போலீஸ் ஆஃபீஸர் தான். இப்போ என்ன ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. ஆனால் அவனுக்கு சரியான காரியங்கள் எல்லாம் செஞ்சு அவன் உயிர் பிழைப்பதற்கு இந்த டாக்டர் உதவுவாராம். அவன் நினச்சிருந்தா ஒரு ஊசி போட்டாலே அந்த போலீஸ் ஆஃபீஸர் செத்து போயிருப்பான், அந்த ஆர்மி மேன் செத்தே போயிருப்பான். ஒரு ஊசி போதும், ஒரு இன்ஜெக்ஷன் போதும், ஒரு மாத்திரை போதும். ஏன்னா அவன் உயிருக்கு போராடி வந்திருக்கிறான். இவன் பழி வாங்கணும்னு நினச்சா பழி வாங்கியிருக்கலாம். ஆனால் அந்த டாக்டர் தன் இரக்கத்தையும் ஆண்டவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தினார். அவர் சரியாகி வந்த பிறகு அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு புரிந்துதான் என்னை குணமாக்கினது இந்த டாக்டர் தான். அவர் நன்றி சொல்ல வரும் பொழுது அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒன்றும் வார்த்தையே வரல. ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் ஒரு டாக்டர், இவங்க அண்ணனை தான் கொன்னேன் தெரியும். அவர் அப்படியே கண் கலங்கி நின்னாராம். நீங்கள் எப்படி உங்கள் கையில் நான் மாட்டியிருக்கேன், நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கலாம், நீங்கள் செய்யலை. இல்லை, இது ஆண்டருடைய அன்பு. ஆண்டு சொல்லிக்கார், நீ இறக்கம் இருக்கணும், எங்கள் ஏசப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி நிறைய நேரம் நமக்கு சூழ்நிலை வரும்போது நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச உடனேயுமே பழி வாங்குறோமா, ஒரு சான்ஸ் கிடைச்சோடனே அட்லீஸ்ட் சொல்லி காட்டிடுறோமா. பழி வாங்க மாட்டோம், சொல்லியாவது காட்டிடுவோம்ல, நீ தப்பு பண்ண, நீ இது எனக்கு செஞ்ச, நீ பண்ணது துரோகம், சொல்லியாவது காட்டிடுவோம். இல்லைங்க, நற்கனிகளை வெளிப்படுத்துறதா இருக்கணும், அதான் பரலோக ஞானம். இரக்கத்தை வெளிப்படுத்துறதா இருக்கணும், அதான் பரலோக ஞானம். கடைசியாக சொல்கிறாரு யாக்கோபு, பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும். இங்கே பாருங்களேன், தன்னுடைய சொந்த தம்பி பெஞ்சமின், இவங்கெல்லாம் அண்ணமார், இவங்கெல்லாம் இன்னொரு தாயோடைய பிள்ளைங்க. தன் சொந்த தாயோட பிள்ளை தான் பெஞ்சமின். இந்த இடத்துல யோசேப்பு பட்சபாதம் பார்க்கல. இந்த இடத்துல யோசேப்பு மாயமாலமா இல்லை, அவனுடைய அன்பு மாயமற்றதா இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த பரலோக ஞானம் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக்கும். You got to ask God. இன்னைக்கு கேட்குற ஏசப்பா, எங்களுக்கு இந்த பரலோக ஞானம் தாங்க. இந்த பரலோக ஞானம் தான் எங்கள் சுத்தம் உள்ளதாக வச்சுக்குவோம், சமாதானம் உள்ளவர்களாக இருப்போம், சாந்தம் உள்ளவர்களாக இருப்போம், பெருமை இருக்காது ஆனால் தாழ்மையாக இருப்போம், இரக்க குணம் உள்ளவர்களாக இருப்போம், நற்கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். பட்சபாதம், பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டோம். இது எங்கே, இது ஒன்றுது, இது எனக்கு பிடிச்சி, நோ பார்ஷியாலிட்டி. அண்ட் இட் வாஸ் சின்சியர், மாயமற்றதாக இருக்கும். இன்னைக்கு கேட்கலாம், ஏசப்பா பார்த்து, ஏசப்பா ஆண்டவர் எங்களுக்கு இந்த ஞானத்தை தாங்க. இவ்வளோ குவாலிட்டிஸை வேதத்தில் போட்டிருக்கீங்களே ஏசப்பா, நாங்கள் வேற ஞானம்னு கேட்குறோம், ஆனால் அந்த ஞானத்தில் இவ்வளோ இருக்குது, இது எங்களுக்கு தாங்கன்னு கேட்கலாமா? தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த பரலோக ஞானத்தை கர்த்தர் யோசேப்புக்கு தந்ததுனால அவ்வளோ வேதனையின் மத்தியிலையும் அவ்வளோ கண்ணீர் மத்தியிலையும் ஆண்டவரே முதலாவது பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டான், சமாதானம் உள்ளவனாய் இருந்தான், ஆண்டவரே சாந்தம் உள்ளவனாய் இருந்தான், இணக்கம் உள்ளவனாய் இருந்தான், ஆண்டவரே பட்சபாதம் இல்லாதவனாய், மாயமற்ற அன்பை வெளிப்படுத்துகிறவனாய், ஆண்டவரே இரக்கம் உள்ளவனாய் ஆண்டவரே யோசேப்பு இருந்தது போல நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறோமே. இதே யோசேப்பு வாழ்க்கையை பலமுறை தியானிச்சிருக்கிறோம், ஆனால் இப்படி ஒரு ஞானம் அவனுக்குள்ளே இருந்ததை நாங்கள் உணரலையே சுவாமி. கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு வாலிபர்களாய், ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஞானத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வாலிபர்களாய், ஆண்டவரை இந்த எல்லா குணாதிசையும் வெளிப்படுத்துகிற வாலிபர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரா, எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரா, இன்னைக்கு நான் ஆண்டவரை நோக்கி பார்க்குறேனே, எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரான்னு யாரெல்லாம் இன்னைக்கு உங்கள் முகத்தை பார்க்குறாங்களோ ஆண்டவரே, அவங்கள முகத்தை கர்த்தர் வெட்கப்பட விடாதீங்க சப்பா. ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இன்னைக்கு எனக்கு ஒரு வெற்றி வேணும், இன்னைக்கு எனக்கு ஒரு ஜெயம் வேணும்னு கேட்குறாங்களே, இன்றைக்கு கர்த்தர் அவர்கள் ஜெயத்தை தந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் பிள்ளைகளை தொடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் வேதனை மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், அற்புதங்களை செய்து இவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் தலைகளை உயர்த்துங்க. எப்படி யோசேப்புக்கு ஆண்டவரே பரலோக ஞானம் இருந்ததுனால ஒரு உயர்வில் எத்தனை பிரச்சனை மத்தியில் இருந்தாலும், குழியில் இருந்தாலும், ஆண்டவரே சிறையில் இருந்தாலும், அவன் ஞானத்தில் இருந்து ஆண்டவரை ஞானத்தை பெற்றுக்கொண்டவனாக இருந்து அவன் வாழும்போது ஒரு உயர்ந்த அரியணையில வைத்தீங்களோ அதே போல பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நான் பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.